26வது நாள் இலங்கையில் பெட்டிக்குளோ கேட்டுன்னு சொல்லி அந்த காலத்தில் கட்டப்பட்ட பாலம். சூரியன் உதிக்கிறத பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆரையம்பதி என்ற இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் வந்திருந்தோம். கணக்க மீன் பிடிச்சிருக்கேன். 2 பேருமே நல்ல நித்திர. இன்றைக்கு எங்களுக்கு மருந்து எனக்கு வந்துட்டு இந்த பேக் போன் முடிவில் வந்துட்டு பெரு மாதிரி வந்துட்டு ஏடிஹெச் வேனில் சவுண்ட் சிஸ்டம் வந்தால் என்ன சவுண்ட் சிஸ்டம் வந்து மொட்டை பிடிக்க காற்று போகாமல் டும்மனு வெடிச்சிச்சு. 10 நாளுமே வந்துட்டு நானும் புவனேஸ்வரன் நாங்கள் வெளியில் தான் படுக்கிறோம். பயங்கரமாக உடம்பெல்லாம் கலக்குது. வேனை பார்க்க வந்தவன் எப்படி இருக்கு வேன் பார்த்துட்டு சொல்லுங்க. வேன் இலவச கல்வி இலவச மருத்துவம் உங்களை பார்த்தவொடனே சந்தோஷத்தில் ஓடி வந்து மீட் பண்ணுறதுக்கு நீங்களாம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அப்படி இல்லை யாரும் செய்யலாம். பெட்டிக்குளோ டவுனுக்குள்ளே வந்துட்டோம். அந்த ஜீப்பில் நேற்று வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி போட்டு இதில் வந்து நிற்கணும். சாதாரணமாக நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மறைப்பான இடமும் உடுப்பு மாற்றுறதுக்கு இடம் இருந்தாலே இவ்வளோ மேலே அந்த கொடி மாதிரி எல்லாம் அலங்கரிச்சிருக்கணும். ஒரு ஆட தெரியாத சிலுக்கு பேடையில் இதில் நின்று மீன் பிடிக்கிறோம்னு சொல்லி. ஸோ இதில் ஒரு அண்ணா வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கிறார். அங்கே பெரிய மீன் பிடி வெட்டு அங்கே பெரிய மீன் பிடி வெட்டு அலசின்னா போட்ட தூண்டில ஜெரின் பிடி வெட்டான். கொஞ்சம் தம்பி மாதிரி வந்திருக்கணும். ரவுண்டை போட்டிருக்கு. அதில் பாருங்க கிரான்னு சொல்லி போட்டிருக்கு. காலை வணக்கம் மக்களே. 26வது நாள் இன்றைக்கி வந்துட்டு 26வது நாள். நாங்கள் நேற்று இரவு வந்துட்டு டென்ட்டுக்குள்ளே தான் படுத்தினாங்க. பாசிக்குடா பீச்சிலே அப்படியே டென்ட்டுக்கே படுத்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக மரத்தால் அப்படியே மறைச்சபடி இருக்குது. நேற்று இந்த இடங்களெல்லாம் காட்டியிருப்போம். இதுக்குள்ளே தான் நானும் புவனேஸ்வரனும் படுத்தினாங்க. கிட்டத்தட்ட இப்போ ட்ரிங்கோ வந்து 10 நாள் 10 நாளுமே வந்துட்டு நானும் புவனேஸ்வரனும் வெளியில் தான் படுக்கிறோம். பயங்கரமாக உடம்பெல்லாம் கலக்குது. எப்படி சொல்கிறேன்டே தெரியல. கடல் காற்று பட் இதில் குளிக்கிறது அதனால் வந்துட்டு பயங்கர டயர்ட். டென்ட்டுக்கே தான் படுக்கிறாங்க. ஜெரினும் மெலஸ்டினாவும் வேனுக்குள்ளே படிப்பினோம். நாங்கள் வந்துட்டு இப்படி டென்ட்டுக்கு தான் படுக்கிறோம். இந்தியாவில் அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நேற்று ஆக்கள் க்ரௌட் கசான்னு இருந்துச்சு. இப்போ அமைதியாக இருக்குது. மறுபடியும் பீச்சில் வந்துட்டு இரவு 11-12 மணி வரைக்குமே நேற்று ஆக்கள் இருந்தவ. நேற்று வெள்ளிக்கிழமை தானே, வீக்கெண்ட் வரப்போகுது தானே. இப்போ கணக்கு பேர் வந்துருந்தவ இந்த இடத்துல. இப்போ இன்றைக்கு வந்து ஒரு க்ரௌடுமே இல்லை. சூரியன் உதிக்கிறத பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பீச், அழகான பீச். எங்களுக்குமே பிடிச்சிருந்தது. நாங்கள் வேறு எங்கேயும் தங்கலாம்னு தான் பார்த்து நாங்கள் பிறகு பார்த்தோம். இங்கேயே வாஷ்ரூம் அதெல்லாம் இருக்குது. பார்க்கிங்லேயே வாகனத்தை விடலாம். பிறகு வந்து டென்ட் வீட்டிலேயே போட்டுட்டோம். இதில் பீச்சில் இதில் போட்டிருக்கலாம். நைட்டு வந்து பீச்சில் டென்ட் போட வைக்கப்படியும் ஒரு 10:30 இருக்கும். 10:30 டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆக்கள் இருந்தவை. இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்களே அங்கால தண்ணியை போயிட்டு போட்டு நாங்கள் பார்க்கிங்கில் தான் வாகனத்தை விட்டுட்டு படுத்தது. அதில் கிணறு இருக்குது. நல்ல தண்ணி எல்லாமே இருந்தது. நேற்று வந்துட்டு குளித்த நாங்கள் நல்ல தண்ணி எல்லாம் வடிவாக வச்சுருக்கணும். அந்த ஷவர் எல்லாமே வடிவாக பராமரிக்கணும். ஸோ அது வந்துட்டு ட்ரிங்கோவிலே நல்ல அந்த டவுன் பீச்சில். அடுத்தது இங்கேயுமே நல்லா இருக்குது. கஷூனா பீச்சிலெல்லாம் இப்போ செஞ்சிட்டினோம். எல்லா இடங்களையும் அப்படி செஞ்சால் தான் நல்ல. இந்த டூரிஸ்ட் வந்துட்டு நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு முந்தியெல்லாம் இடங்கள் எல்லாம் பெருசாக இருக்குது இல்லை. இப்போ இடங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் தான் வேனை விட்டேன் நாங்கள். நைட்டு வேனை விடைக்கிறதுலாம் பக்கத்துலலாம் கணக்க வாகனங்கள். இப்போ எங்களோட வேன் மட்டும் தனியாக நிற்கிது. 2 பேருமே நல்லா நிற்கிற. திருப்ப நான் இந்த டென்ட் போட்ட இடத்துக்கு வந்துட்டேன். இதில் தான் டென்ட் போட்டேன் நாங்கள். எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த கடற்கரை மண்ணோடைய எப்படி காற்று இங்கே இருந்தால் இங்கே அடித்தது. வாசல் பக்கத்தை இங்கே வச்சுட்டு போட்டுட்டான். இதில் விடிய காலமே அதிக அளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அப்படியே வாக்கிங் மாதிரி வழி கட்டினோம். ஸோ குளிக்கிற இடம் வந்துட்டு இந்த பக்கம் தான் இருக்குது. என்ன ஓப்பன் பண்ணல நல்லா க்ளீனாக நல்ல வடிவாக செஞ்சு வச்சுருந்தவ. ஸோ இதில் வந்தீங்கன்னா நீங்கள் இதில் காசை கொடுத்துட்டு உள்ளே போய் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த பகுதி தான்
இதில் பார்த்தீங்கன்னா விடிய காலமே பீச்சில் இருக்கிற அந்த குப்பைகள் அதைகள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தி நல்ல வடிவாக க்ளீன் பண்ணினேன். நல்லா இருக்குது பார்க்கவே. விடிய காலமே இது கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டிய வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பீச்சை வந்து நல்லா வடிவாக மெயின்டைன் பண்ணிடணும்னு தான் சொல்லணும் உண்மையை சொல்லப்போனால். நேரம் சரியாக இப்போ 8 மணி. யாருமே இன்னும் எழும்பே இல்லை. அதால் வந்துட்டு குளிப்போம்னு சொல்லி வந்துட்டோம். அந்த இடத்துல தான் டென்ட் போட்டு நாங்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு பிரிச்சிருக்கு. நான் சும்மா காட்டுறேன், ஆட்கள் இல்லாதால் குளிக்கிற இடத்துக்கு காட்டுறேன். இதில் ஆண்களுக்கு இஞ்சால் 100 ரூபா, பெண்களுக்குமே 100 ரூபா. உள்ளே வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் செஞ்சால் நல்லா இருக்கும். உள்ளுக்கு வந்து அப்படியே காட்டுறேன்னு எப்படி இருக்குன்றது பாருங்க. மற்ற இடங்களோட ஒப்படைக்க நல்ல க்ளீனாக நீட்டாக இருந்தது ஷவர் பண்ணுறதுக்கு ஏற்ற இடங்கள். இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சால் கூட மற்ற இடங்களில் ஓகேயாக இருக்கும். பெரிய லெவலில் எதுவுமே ஆட்கள் வந்து எதிர்பார்க்கறதில்லை. சாதாரணமாக நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மறைப்பான இடமும் உடுப்பு மாற்றுறதுக்கு இடம் இருந்தாலே அதிக அளவான ஆட்கள் வந்து சந்தோஷப்படுகணும். எனக்கு அது பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா வந்து உடம்புல எல்லாம் ஒட்டும், மண் ஒட்டும் அப்படின்னு சொன்னால் குளிக்க மனம் வராது பீச்சில் என்னை பொறுத்த வரைக்கும். அதால் வந்துட்டு இப்படியான விஷயங்களை வந்துட்டு எல்லா பீச்சிலையும் செஞ்சாலே நல்ல நல்ல விஷயங்கள். இப்போ தென் பகுதியிலலாம் அதிக அளவாக செஞ்சிட்டினோம். எங்கட பகுதிகளில் இப்போ தான் செய்யணும். நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணி நல்ல நீட்டாக செய்யணும். நேற்று வந்து சப்ஸ்கிரைபரை நான் சொன்னவர் இதே மாதிரி செஞ்சால் கூட ஓகேன்னு சொல்லி. சரி, இப்போ நாங்கள் இதில் விடிய காலமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுனாங்க. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி இதெல்லாம் டென்ட் போட்டுனாங்க. இப்போ குளிச்சுட்டு நாங்கள் இதில் வரைக்கே கொஞ்சம் தம்பி மாதிரி வந்திருக்கணும். நீங்கள் இங்கே தானே இந்த இடம்? ரைட். என்னென்ன பேர் கூட? ரஸ்கி, அன்ஃபாஸ். இங்கே தானே இல்லை பெட்டிக்கலவா? வாழைச்சேனை. ரைட். வாழைச்சேனையிலேருந்து சந்திக்க வந்திருக்கணும். நாங்கள் இன்னும் ரெடி ஆகலை. அதான் டென்ட்டை மடிக்கும் வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இப்போ தான் நாங்கள் நிற்கிறோம். பீச் ப்ராக்டிஸ் வரீங்களா? ரைட். என்ன டீமில் இருக்கீங்க? என்ன ஸ்போர்ட்ஸ்? ஃபுட்பால். ரைட். ஓகே. கோச் நிற்கிறாரா? நீங்கள் உங்களுக்குள்ள? ரைட். சரி. சந்தோஷம் ப்ரோ, தேங்க்ஸ். இப்போ இதில் வந்துட்டு அந்த தம்பி மேலே எல்லாம் வந்து சந்திச்சவ வீடியோ போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 4-5 பேருக்கிட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டினோம். அந்த வீடியோ போட்டுட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு வெளியில் நிற்கினோம். சந்தோஷம். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செஞ்சாலுமே மட்டக்களப்பு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்துட்டு அதிக அளவாக ஆதரவு தெரிவிக்கணும். இந்த ஜெசி அண்ணாக்கெல்லாம் மோட்டோ ரைடெல்லாம் இங்கால வந்தாருன்னு சொன்னால் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆக்கள் சின்ன படியங்கள்லேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் வயசு வேறுபாடுண்டி அவ்வளோத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதே நேரத்தில் மட்டக்களப்பு சாப்பாடுன்றா சொல்லி வேலையில் அவ்வளோத்துக்கு நல்லா கவனிப்பினும், நல்ல உபசரிப்பு அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ இடத்த வந்துட்டோம். இதுலேருந்து நீ பேக் எல்லாத்தையும் அடக்கிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம். நீங்கள் வந்து இங்கால இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் படியங்களா ஒரு செட்டாக வந்து நிற்கிறேன். பின்னுக்கு பாருங்க கேடிஹெச் வேனில் சவுண்ட் சிஸ்டம் உண்டா? என்ன சவுண்ட் சிஸ்டம் வந்து மேலே சிங்கர் டிவி போட்டு நல்ல வடிவாக செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே மிக்சர் இருக்குது. இந்த வேன் இப்போ துறக்க இப்படி உள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருக்குது நீங்கள் ஃபுல்லாக எப்படி பயங்கரமான இருக்குது. இந்த இதில் பாருங்கள் ஒரு ஜீப் ஒன்று வருது. இந்த ஜீப்புக்கு பின்னால் வந்துட்டு அப்படியே இந்த ஓகேண்ணா பாய். நாங்கள் போயிட்டு கதைச்சு நாங்கள் அந்த ஜீப்பில் நேற்று வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி போட்டு இதில் வந்து நிற்கினோம். பின்னுக்கு வந்து அந்த ஒரு வீல் மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி வச்சுட்டு அதில் சின்னனா அந்த ஏடிவி மாதிரி ஒன்று வச்சிருக்கணும். ஸோ இப்படி ஒரு சின்ன பைசிக்கிள் மடக்கி வைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். எங்களுக்குமே நல்லா இருந்தது. கிட்ட போய் பார்த்தினாங்க நல்ல வடிவாக செஞ்சு வச்சுருக்கணும். நாங்கள் வாழைச்சேனையில் இருந்துட்டு மட்டக்களப்பு நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட வாழைச்சேனையில் இருந்துட்டு மட்டக்களப்பு 30 கிலோமீட்டர் தூரம். ஒரு 40 நிமிஷம் எடுக்கும் நாங்கள் போகிறதுக்கு. மெல்லமாக தான் போகிறோம். போகிற வழியிலே ஏதாவது இடங்கள் வந்தால் அப்படியே நின்று காட்டிக்கொண்டு அப்படியே எங்களோட பயணத்தை மேற்கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் மட்டக்களப்பு போகிற வழியில் கிரான் என்ற இடத்துல இருக்கிறோம். இந்த கிரான் என்ற ஊர் உங்களுக்கு தெரியும், மெயின் ஸ்ட்ரீட் கிரான். ஸோ இந்த கிரான் என்ற இடத்துல நாங்கள் இப்போ சாப்பிட வந்திருக்கிறோம். மற்றது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ உடற்பயிற்சி செய்கிறதில்ல, ஓடுறோம் இல்லை அப்படி இப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்களா. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருகோணமலை வந்த நாட்கள்லேருந்து எல்லா நாளுமே நீச்சல்லாம் செய்கிறோம். ஸோ நீச்சல்ண்டா ஹவர்ஸ் கணக்காக மணத்தியால் கணக்காக நாங்கள் நீந்திருந்தாங்க. நீந்தக்கில் வந்து எல்லா மசில்ஸுமே வந்து கலைக்கும். அதே நேரத்தில் நீச்சல் மாதிரியான ஒரு உடற்பயிற்சி வந்து உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் ஸ்கூபா டைவிங் அப்படி செஞ்சதால் வந்துட்டு டயர்டாகிட்டு திருப்ப வந்துட்டு நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு பழமையாக படுத்துருவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு 10 நாட்கள் போய்கொண்டிருந்தது.
மற்றது சின்ன நேரங்களில் மற்ற ஃப்ரீ நேரங்களில் எல்லாம் நான் புவனேஸ்வரன் அதிரன் எல்லாருமே புஷ்அப்ஸ் அடிக்கிறாங்க. புஷ்அப்ஸ் ஒரு 10-30 அடிப்போம். ஸோ அதெல்லாம் வீடியோவில் காட்டுறதில்ல. ஸோ தொடர்ந்து நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி சாப்பாடு வந்து குறைக்க இல்லாமல் இருக்குது. ஏன்னாடா சாப்பாடு வந்து அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கலைக்குது. அதனால் வந்து சாப்பாடு குறைக்காமல் அப்படியே நோமலாக தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். ஸோ அப்படியே போவோம். இப்படியே வந்து சாப்பாடு இடியப்பம் பராட்டா அதில் எல்லாமே வச்சுருக்கணும். நாங்கள் விரும்பினால் எடுக்கலாம். நாங்கள் இப்போ சாப்பிட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். கிரான் என்ற பகுதியால் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இது கிரான் டவுன்னு தான் நினைக்கிறேன். இதில் ஒரு ரவுண்டை போட்டிருக்கு. அதில் பாருங்க கிரான்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ நாங்கள் கணக்க ஊர்கள்ன்ற இடத்தை தாண்டி கொண்டு போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவடி வேம்பன் இருக்குது. அடுத்தது சித்தாண்டி முருகன் கோயில் அதெல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். வந்தாரமூலை என்ற பகுதிக்குலாம் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் பாருங்க இங்கே சேல்ஸ் மாதிரி போட்டிருக்கணும். எக்கச்சக்கமான ஆக்கள் இருக்கணும். இதில் ஏதோ திருவிழா போல் மேலே அந்த கொடி மாதிரி எல்லாம் அலங்கரிச்சிருக்கணும். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சந்தை பொதுச்சந்தை வந்தாரமூலை சந்தை தான் இதில் இருக்கு. சைட்ல பேமெண்ட் கடைகள் எல்லாமே இருக்குது. வந்தாரமூலை பொதுச்சந்தை இது கிட்டத்தட்ட ரோட் ட்ரிப் மாதிரி தான் இருக்குது. எங்கேயாவது சுற்றுலாத்தலங்கள் வரைக்கும் நாங்கள் நிப்பாட்டி அந்த இடத்த உங்களுக்கு வடிவாக காட்டுவோம். மற்றபடி போகிற வழியில் இருக்கிற இடங்களை அப்படியே காட்டிக்கொண்டு உங்களுக்கு போகிறோம். உங்களோட ஊர்களை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ உங்களோட ஊர் எப்படி இருக்குன்றதை அப்படியே நீங்கள் மேலோட்டமாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை அப்படியே கடந்து தான் போய்கொண்டு இருக்கிறோம். இலங்கையில் வந்துட்டு இப்போ வெளிநாடுகளில் வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் வீடியோக்கள் பார்க்குறீங்க. நான் வந்து வெளிநாட்டு பயணம் செய்யக்கெல்லாம் எங்களோட நாட்டை பற்றி நான் நல்ல விஷயமாக சொல்கிற விஷயம் ரெண்டு விஷயம். இலவச கல்வி, இலவச மருத்துவம். ஸோ ஆக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் வந்து கதை கேட்கலாவே ஆச்சரியப்படுவேன். என்ன டிகிரி வந்துட்டு உங்களோட நாட்டில் வந்து ஃப்ரீயாக படிக்கலாமா அப்படின்றலாம் சொல்லுவேன். அப்போ நான் சொல்கிறேன், நான் இங்கே போட்டி பரீட்சை நடக்கும் மே லெவல், அதில் செலக்ட் ஆகிறாக்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் படுவேன். அங்கே தங்குறதுக்கும் சாப்பாடு செலவுக்கு தான் காசை தவிர மற்றபடி அந்த படிப்புக்கு வந்து காசு இல்லை. அதே நேரத்தில் மருத்துவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்குமென்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்தியா வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் மக்கள் வரவை வந்துட்டு ஆச்சரியமாக கேட்பினேன். ஸோ எங்களோட நாட்டில் வந்துட்டு அது ஒரு நல்ல விஷயம் இப்போ வரைக்குமே இருக்குது. அப்படி இல்லாட்டிக்கு வந்துட்டு சாதாரணமாக நடுத்தர ஆக்கள் அப்படி ஆக்கள் எல்லாருமே வந்துட்டு படிக்கிறதெல்லாம் பயங்கர கஷ்டம். ஸோ எங்களோட நாட்டில் அப்படியான ரெண்டு விஷயம் இப்போ வரைக்கும் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அது வந்துட்டு வெளிநாட்டாக்களுக்கு கேட்க அது ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்துட்டு மருத்துவத்துக்கு சரி, இன்சூரன்ஸ் சரி, மற்றது படிப்புக்கு எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் தான். அதுக்கு செமிஸ்டருக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே எக்கச்சக்கமான காசு. ஹெல்த்துக்கு எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு அது ஒரு வரப்பிரசாதம் மட்டும் தான் சொல்ல வேணும் இப்போ வரைக்கும். நாங்கள் இப்போ செங்கலடி டவுனில் நிற்கிறோம். செங்கலடி டவுன் அந்த சிக்னலில் இருக்கிறோம். இதுலேருந்து மட்டக்களப்பு டவுன் வந்து ஒரு 16 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. ஒரு சிக்னல் ஜங்ஷன் உண்டு. இதுக்குள்ளே கொஞ்சம் நாங்கள் வந்ததுக்குள்ளே இந்த டவுன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பிரதான வீதி செங்கலடின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் வந்து இப்போ ஏறாவூர் டவுனுக்குள்ளால போய் கொண்டிருக்கிறோம். அடிக்கடி வந்துட்டு இந்த டவுனுகளோட பேர்கள் எல்லாம் மாறுது. பக்கத்துலேயே அடுத்தடுத்த டவுனுகள் வந்து கொண்டிருக்கு. ஏறாவூர் டவுனுக்குள்ளால போகிறோம். இதுவுமே கொஞ்சம் பெரிய டவுனாக தான் இருக்குது. இங்கால வந்து திருகோணமலையோட ஒப்படைக்க வந்துட்டு கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்குது. திருகோணமலை வந்துட்டு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இதில் வேற கொஞ்சம் குறைவாக இருக்குது.
மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே போக போகிறோம். இதில் பாருங்க ஒரு கடல் கன்னி மாதிரியான ஒரு சிலை ஒன்று வச்சிருக்கிறேன். மீன்பாடும் தேன் நாடுன்னு சொல்லி வர்ணிக்கிற ஒரு இடம் தான் இந்த மட்டக்களப்பு. அதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மீன் வந்துட்டு தண்ணிக்கு மேலே அப்படியே பாயிறதால வந்துட்டு அது சின்ன ஒரு சத்தம் கொண்டு வரும். ஸோ அதால் தான் அந்த மீன் பாடுறது தேன் நாடுன்னு சொல்லியிருக்கிறோம். அழகான ஊர், உள்ள கணக்க விஷயங்கள் இருக்குது. உன்னிச்சக்குளம் அப்படி இப்படின்னு சொல்லி கணக்க விஷயங்கள் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா நாங்கள் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். வெட்டிக்கலோ டவுனுக்குள்ளே வந்துட்டோம். எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் குளித்து பயங்கர களைப்பு, சின்ன சின்ன இதுகளும் வந்திருக்கு. அதால் வந்துட்டு ஒரு ஃபார்மசி ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். ஸோ மருந்து வாங்குறதுக்கு குறிப்பாக வந்துட்டு டீஹைட்ரேஷனுக்கு முந்தி விளையாடைக்குலாம் இந்த தண்ணி போத்தலுக்குள்ள ஜீவனி கரைக்கலாம். ஜீவனி வந்து கரைச்சோம்னு சொன்னால் அது வந்து உடம்புக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இல்லை வாழைப்பழம் சாப்பிட்டா எனர்ஜிட்டு வந்துட்டு டக்குன்னு ரிக்கவரி ஆகும். ஸோ நாங்கள் இந்த இடத்துலான் இருக்கிறோம். மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் மாதிரி எல்லாம் வச்சுருப்பேன் நடுவுக்குள்ளே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஞ்சநேயருடைய சிலை மாதிரி ஒன்று வச்சுருக்கணும், ஹனுமானுடைய சிலை. அப்படியே போயிட்டு ஜீவனியை வாங்கி கரைப்போம். ஓகே, தேவையான கொஞ்சம் மருந்தும் வாங்கிட்டோம், ஜீவனியும் வாங்கியிருக்கிறோம். இதையும் கரைச்சோம்னு சொன்னால் குடிச்சேக்க கொஞ்சம் ரிக்கவரி ஆகும். ஜீவனுக்கு மேலேயே நல்ல. ஓகே, இப்போ 1 லிட்டருக்கு அந்த ஒரு சின்ன பேக்கெட்டை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குடிப்போம். குடித்தா கொஞ்சம் களைப்பாரும், இந்த உடம்பு சோறு எல்லாம் போயிடும் இந்த இது குடித்தா. ஓகே, இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு மருந்து. பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி எடுக்க இது வாட்டர் சப்ளை லைன். அப்போ வந்துட்டு நாங்கள் ஒட்டை பிடிச்சோம். நாங்கள் அது பெரிய கேன் தானே, 20 லிட்டர். ஒட்டை பிடிக்க காற்று போகாமல் டும்மன்னு வெடிச்சிச்சு. வெடிச்சா பார்த்தா இந்த டியூப் இது வந்துட்டு வெடிச்சிருக்கு, இந்த பைப். அப்போ பைப் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இப்போ ஒட்டி கொண்டு இருக்கிறேன். வாட்டர் சப்ளை லைனுண்ட இதில் பேங்குண்ட இதுதான், அதால் ஒட்டிட்டு போவோம். தெரியல தானே. அப்போ போயிட்டு டவுனில் பைப் இதை வாங்கிட்டு ஒட்டுவோம். வெடிச்சு கொஞ்ச நேரம் இன்னும் நடந்தேன்டே தெரியா, கிளங்கிட்டுன்னு நல்ல பெரிய அமுக்கத்தோடு தான் வெடிச்சேன், காற்று போகாமல். இப்போ நான் சொக்கெட் வாங்கிட்டாங்க, சொக்கெட்டோட சரி இதை போட்டு விட்டா சரி. சரி, இப்போ வடிவை ஒட்டிட்டோம். இந்த துண்டோட உடைச்சது இப்போ இந்த இதை வச்சுட்டு இப்படி ஒட்டிட்டோம். பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது அதை திறந்து விட்டோம்னா சரி. அது டக்குன்னு பூட்டக்கூடிய மாதிரி இருந்தது, 3டையும் பூட்டிட்டோம். காய வெட்டிக்கு திறந்தா சரி. இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து இந்த கல்லடி பாலம் இருக்குது தானே, இந்த மட்டக்களப்பில் இந்த கல்லடி பாலம் வந்துட்டு கொஞ்சம் லேண்ட்மார்க் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ காத்தான்குடி இந்த பக்கம் போகிற வழியில் இருக்குது. அதில் போனோன்னா வெறும் பாலம், அந்த பாலத்தடியில் போயிட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கல்லடி பாலம் இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளே கொஞ்ச நேரம் நின்று இலைப்பாருவோம். அதில் இருக்குது பாருங்கள் கல்லடி பாலம். இங்கே கல்லடி பாலம் பக்கத்தாலேயே இந்த பாலம் தொடக்கத்துலேயும் முடிவுலேயும் வந்துட்டு திரும்புகிற ரோட்டில் கொஞ்சம் நல்ல இடங்கள் இருக்குது. அதால் இதில் நிப்பாட்டிட்டோம். இதில் கொஞ்சம் விளைப்பாடுறோம். இங்கே இருந்து பாருங்க அந்த பாலத்தை, கல்லடி பாலம். இது வந்து புது பாலம். அங்கால வந்துட்டு பழைய பாலம் இருக்குது. நாங்கள் அதில் மீன் பிடிக்கலாம். முந்தியெல்லாம் வந்து இதில் எல்லாம் மீன் பிடிச்ச ஞாபகங்கள் எல்லாம் வருது. ஓ, இதுக்குள்ளேயும் தூண்டில் போட்டால் அம்பிடும் போலாம் கிடக்கு. சரி, இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் நேரம் விளைப்பார்வம்னு பார்த்துட்டு எல்லாருமே படுத்துட்டோம். இதில் நாங்களுமே டெண்டை போட்டுட்டு அந்த நோர்வே என்ன கொண்டு அந்த மெட் மாதிரி உண்டு, அதை விரிச்சிட்டு என்னுடைய ஸ்லீப்பிங் பேக்கையும் இப்படியே போட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் படுப்போம். இந்த பக்கத்துலேருந்து நல்லா காற்றடிக்குது. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 120 நாள் பயணம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மரதன் ரேஸ் மாதிரி. நாங்கள் தாக்கு பிடிச்சி மெல்லமாக தான் போகணும். டக்குன்னு எனர்ஜி எல்லாம் லொஸ்ட் ஆகிட்டு இந்த கொஞ்ச நாளில். ட்ரிங்கோலையெல்லாம் குளிச்சு இதாண்டி. மற்றது அலசினாக்கு வந்துட்டு இந்த பேக் போன் இந்த முடிவில் வந்துட்டு மாதிரி வந்துட்டு, ஸோ அதுக்கு மருந்து எடுத்துகிட்டு ஆள் அப்படியே குப்பரை படுத்துருக்கிறார். காத்துப்படணும். அது வந்துட்டு எனக்குமே வந்தது. பாகிஸ்தானுக்கு நான் போயிருந்த டைமில் எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன அப்சஸ் மாதிரி ஒன்று வந்து சூட்டுக்கு வந்து அது வெடித்தது. கொஞ்ச நாள் பெயின் கில்லர், எனக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் டாக்டர்ஸ், அவங்கள்ட்ட கேட்டு அந்த பெயின் கில்லரை வாங்கிட்டு நான் போட பெயின் தெரியாதான். நான் வந்துட்டு அந்த பஸ் எல்லாம் சின்ன சிதல் மாதிரி எல்லாம் ஸோ அது வந்துட்டு
அதுக்காக அவர் வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார். நாங்களுமே அப்படியே டென்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் படுப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்கா வந்துட்டு யூஎஸ்ஏல இருக்கிற அவள் வந்து 41 ஸ்டேட் யூஎஸ்ஏல இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் இருக்குது தானே மாநிலங்கள் நினைக்கிறேன் தமிழில் அந்த ஸ்டேட்டுக்கு எல்லாமே ரோட் ட்ரிப் போனோமா. அப்போ சொன்னவா வடிவா இப்போ ரெஸ்ட் வேணுமோ அப்போ எல்லாம் எடுங்கோன்னு சொல்லி. ஏன்னா இது பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம். நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணுறோம் இதன்றோம்னு சொல்லி எங்களோட முகங்களை எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் காஞ்சி போய் ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு எல்லா இடமும் பாருங்க. இங்கே அது பார்க்குற உங்களுக்கு தான் அது வித்தியாசம் தெரியும். ஸ்டார்ட்டில் இருந்த மாதிரி எல்லா உடம்பும் வந்து இரண்டதில்லை. இருந்தாலும் இந்த பயணத்தை நாங்கள் முடிப்போம். அப்பப்போ எங்களுக்கு எப்போ தேவையோ ரெஸ்ட் அப்போ எடுக்கணும். நானுமே பயணம் வலிக்கிறேன்னு சொல்லி 3 மாதம்னு சொல்லி வெளிநாடு ட்ரிப் எல்லாம் போய்க்கு எப்போ கிடைக்குதோ அப்போ வந்துட்டு எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த ஜீவனி மற்றது ட்ரிங்க்ஸ் ஏதாவது ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி இந்த ஜூஸுகள் அதுகள் எல்லாம் நாங்கள் குடித்தோம்னு சொன்னால் கொஞ்சம் ரிக்கவரி ஆகிடும். வாழைப்பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டா. ஸோ அது மாதிரி ரிக்கவரி ஸ்டேஜில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். அங்கே போடுவோம்மா. ஓகே, இப்போ பின்னேரம் ஆகிட்டு கொஞ்ச நேரம் இதில் இழைப்பாரிட்டு இப்போ 4 மணிக்கிட்ட வருது. நாங்கள் இதில் வந்துட்டு அந்த நோர்வேலேருந்து வந்த அண்ணா வந்துட்டு எங்களுக்கு தூண்டில் தந்தவர். ஸோ அந்த தூண்டிலை வந்து செட் பண்ணினாங்க. ஸோ இது வந்துட்டு நார்மல் தூண்டில் இல்லை, அந்த விற்கிற மாதிரி தூண்டில். ஆனால் முந்தி வந்துட்டு நாங்கள் இந்த கல்லடி பாலத்தில் கேம்பஸ் பிடிக்கிறவங்கள வந்துட்டு இந்த நார்மல் தங்கூசி நூல் இருக்குது தானே அதில் வந்துட்டு இந்த தூண்டில் இது வந்து விற்கும். அதை வாங்கிட்டு இந்த ஈஎம்மும் விற்கும். அதை கொண்டு வந்துட்டு நாங்கள் கொரோனா அந்த டைமில் வந்துட்டு இங்கே தான் நின்றுறாங்க இந்த குண்டு வெடித்த டைமும். ஸோ அப்போ வந்து பிடிச்ச நாங்கள் இதுக்கு வந்து இரவு போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதைத்தான் நாங்கள் இறையாக போடலாம். சில பேர் இறால் போடுவினோம், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு எடுத்து போடுவினோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் தூண்டில்னா அந்த ஊசி தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் ஷேப்லேயே வச்சுருக்கணும். ஒவ்வொரு ஊசி வகை இருக்குது. ஸோ இது வந்துட்டு 3 சேர்ந்த ஒரே மாதிரி தெரியுதில்ல. ஸோ இது மாதிரி ஒரு கட்ஜெட்ஸை ஒரு புக்ஸில் தந்தவை. ஸோ அதோட பேரும் வந்துட்டு இதில் போட்டிருக்கு. ஸோ இதுதான் அதுன்ற பிராண்ட். யூடியூப்பில் அடித்து பார்த்துனாங்க இவ்வளோ திங்ஸும் இருக்குது. அதை அசம்பிள் பண்ணி இப்போ ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். பாலத்தட்டியில் போய் போடுவோம்ண்ணா. ஓகே, ட்ரையல் ஒன்று போட்டு பார்க்குறோம். இதை தூக்கிட்டு எறியக்க அப்படியே அந்த அது வந்துட்டு அதில் தங்கூசி வந்து அதில் சுற்றி இருக்கு. இப்படி கண்ணுக்கு ஒழுவிடும். பிஞ்சளவா கொஞ்சம் டேஞ்சர். பின்னுக்கு நின்று சொன்னால் அவங்க வரைக்கும் போயிட்டு. ஆனால் இது ஷுவராக தெரியுமா? இரே போட தேவையில்லையா? இரே போட தேவையில்லையா? இதில் என்னென்னா அந்த மிதவையும் சேர்ந்தே தாளுது. அந்த மிதவை தானே வந்துட்டு அதை அமிழ்ந்து மிதக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணும். ஸோ அது வந்து அதுவே தாளுது. பார்ப்போம், பார்த்துட்டு செட் பண்ணணும். நாங்கள் இப்போ தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது கல்லடி பாலத்துக்கு போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த டவுனுக்குள்ளால போகிறோம். இதில் பாருங்க வெட்டிக்கலோவில் இருக்கிற அந்த மணிக்கூடு கோபுரம் இருக்குது. இதில் காந்தி பாக்கம் இருக்குது. முந்தியெல்லாம் ஞாபகம் இருக்குது. இரவுக்கு வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்விடத்துல தான் வந்து நின்றுதாங்க. இந்த முறை கொஞ்சம் பரவாயில்லை. நெட்வொர்க் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஆட்டோ பயணத்தில் வந்துட்டு இதெல்லாம் நின்றுறாங்க. இரவுக்கு 12 மணிக்கெல்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ண ஞாபகம் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க காந்தி பூங்கான்னு சொல்லி போட்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாநகர சபை மட்டக்களப்பு காந்தி பூங்கான்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் போட் ரைடிங் எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது பாருங்க இதில் குப்பை தொட்டி வந்து இப்படி செஞ்சு வச்சுருக்கணும். நெட்டால் அடித்து இதுக்கே குப்பை போடுற மாதிரி. இலங்கையை சுற்றி பார்க்க வர இந்தியாவிலேருந்து வந்தாக்கள், மலேசியாவிலேருந்து வந்தாக்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்தால் சொல்கிறவன் இலங்கை வந்து அவ்வளோத்துக்கு நல்ல க்ளீனாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் இருந்தாலுமே அங்கங்கே ஒன்றரை இடத்த குப்பை இருக்கும். அவை வந்து மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்க இந்த இடம் வந்து இலங்கை க்ளீனாக இருக்கிறேன்னு சொல்கிறவ. குறிப்பாக வந்து கொழும்புலேருந்து எல்லா இடங்களுமே வந்துட்டு அதிகளவாக மக்கள் இருக்கிற இடம் இருந்தாலுமே வந்துட்டு அது க்ளீனாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறவ. ஸோ இந்த இடத்துல
பர்த்டே அந்த மாதிரி கேக் வெட்டுறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதில் வந்துட்டு காட்டுறேன். போட் ரைட் போகக்கூடிய மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து இரவில் வந்துட்டு இதில் போட் ரைடு உங்களை கூட்டிகிட்டு போகணும். ஸோ லைட் எல்லாம் பண்ணி நல்லா வடிவாக இருக்கும். இதில் இருந்துட்டு அந்த பாலம் எல்லாம் லைட் எரியும். அந்த டைமில் இதில் கூட்டிகிட்டு போகணும். மற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இந்தியா கேட், டெல்லி கேட், அதே மாதிரி இங்கே வந்துட்டு இலங்கையில் பெட்டிக்குலோ கேட்டுன்னு சொல்லி இதில் போட்டிருக்கணும். நல்ல அழகாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேருந்து தான் போட் ரைடுக்கும் போகிறது. பெட்டிக்குலோ கேட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். உள்ளுக்கு வந்துட்டு இந்த பெட்டிக்குலோ சம்மந்தமான விஷயங்களை வந்துட்டு சின்ன சின்ன சிற்பம் மாதிரி வச்சுருக்கணும். இந்த தவில், மேளம், உடுக்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இதில் வச்சுருக்கணும் பாருங்கள். அப்படி இந்த பக்கம் இதில் தான் போட் ரைட் கூட்டிகிட்டு போகிறது. 2 தம்பிமார் வந்து கால் பண்ணியிருந்தவ எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி. நாங்கள் கல்லடி பாலத்துக்கு தான் அடுத்து போகிறேன்ட்டு இருந்தேன். நாங்கள் அப்போ வேனை பார்க்க வந்தவ. எப்படி இருக்குது வேன் பார்த்துட்டு சொல்லுங்கள். வேன் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்க்க. உங்களோட பேரை சொல்லலையே. என் பேர் பகவதன். உங்களோட என் பேர் ஷாருகேஷ். ரைட். வேறு என்ன இடங்கள் பார்க்கலாம் மட்டக்களப்பில்? மறைஞ்சிருக்கிற விஷயம் வளமையாக போகிறத போகலாம். உன்னிச்சோ போயிருக்கிறேன். பட் இப்போ அதை தவிர வேறு ஏதாவது மறைஞ்சிருக்கிற மாதிரி கேம்ப் பண்ணலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா? பீச்சுக்கு போகலாம். ஆத்துவாய் பார்த்துருக்கீங்களா? ஆத்துவாய் பார்க்கல. ஆத்துவாய் இருக்குது. அப்போ போய் பாருங்க. ரைட். நல்லா இருக்கு. அந்த 6 மீது கலக்கிற இடம் உண்டு. அப்படி அதை கடந்து போயெல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. அவங்க அந்த ஐலாண்ட் ஒன்று இருக்குது, போன் ஐலாண்ட் உண்டு. அதுவும் சுற்றி காட்டுவாங்க. ஆனால் அங்கே இறங்கில அதே ஃபுல்லாக நீர்க்காகம், கொக்கு, பறவை எல்லாம் நிற்கும். போட் எடுத்து போகணுமா? போட்டில் போகணும். ஆனால் முதல் வந்து இந்த ஐலாண்டில் இறங்கலாம். போன் ஐலாண்ட் பேர் வந்த காரணம் எலும்புகள் எல்லாம் ரைட். அப்போ இப்போ இதில் இறங்கி நடக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ரைட். பார்த்தீங்க தானே எல்லாம் இது மேசையாக மாற்றலாம். அது இதெல்லாம் இது மேசை. இதை வந்து அந்த லொக்கை தண்டிட்டோம்னா மேசையாக அப்படி வரும். சாப்பிட்றதுக்கு இதுக்கு லொரி பேட்டரி வச்சுருக்கிறோம். மேலே சோலார் அதெல்லாம் வீடியோவில் பார்த்து. ரைட். அது வந்துட்டு மேலே வந்துட்டு நாங்கள் வீடு அடிச்சுட்டு மேலே இந்த ஸ்டிக்கர் அடித்தோம். நாங்கள் இந்த கிச்சனுக்கு அடிக்கிற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ். திறந்து பாருங்க. எங்களோட உடுப்புகள் இது திங்ஸ் தான் இருக்கும். இளைஞர்களே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ரைட். அது எது? அது அடுப்பு. இது வந்துட்டு தண்ணி டேங்கு. இதில் இருந்துட்டு ஓட வைக்க சரிச்செடுக்கலான்ட்டு மோட்டர் அமர்த்தினா தண்ணி வரும். இப்போ சார்ஜில் இருக்குது. சார்ஜ் பண்ணுறது பவர் பேங்க்ல சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரம் நினைக்கு? பரவாயில்ல, ஒரு நாள் ஃபுல்லாக பாய்க்கும். ஒரு நாள். பேட்டரிக்கு எத்தனை நாள்? பேட்டரி 2 நாள் 3 நாள். இப்போ அப்படியே கீழே தான் போகிறோம். அருகம்பை வரைக்கும் போயிட்டு அப்புறம் அப்படியே கதிர்காமம் போய் மற்ற பக்கத்தால். இப்போ நாங்கள் மட்டக்களப்பு வாவி இருக்குதானே, இந்த கல்லடி பாலம், அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். அங்கால வந்து பார்த்திங்கன்னா புது பாலம் இருக்குது, இங்கால இந்த பழைய பாலம் இருக்குது. ஸோ இந்த இடத்தால நாங்கள் போகிறோம். என்னத்துக்காக இங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் தூண்டில் இருக்குது. அந்த தூண்டிலில் போட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் வந்துட்டு மீன் பிடிக்கலாம்னு சொல்லி இதில் வந்திருக்கிறோம். இதில் வேனை விட்டு நாங்கள் இதில் பாருங்க எக்கச்சக்கமான ஆட்கள் நட்டு இதில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும். கல்லடி பாலத்தடியில் 3 4 5 6 7 8 9 10 11 பேருக்கிட்ட இதில் அப்படியே லைனுக்கு நின்று மீன் பிடிக்கணும். கணவர் லைனுக்கு நிற்கணும். எங்களுக்கு காம்படிஷன் கூட்டிட்டேண்ணா, காம்படிஷன் கூட்டிட்டு கொடுத்தா கட்டி தருவேன். கணவர் நிற்கணும். அவங்க புழு போட்டு பிடிக்கிறீங்க. மற்றது இப்போ இந்த பாலத்தில் வந்துட்டு முந்தி நாங்கள் இரவுக்கு வந்துட்டு வாகனத்தை விட்டுட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிச்ச ஞாபகம் வருது. எங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் நண்பர்களோடு எல்லாம் சேர்ந்து அப்படியே போய் காட்டுறேன் இந்த பாலத்தை. பழைய காலத்தில், அந்த காலத்தில் கட்டப்பட்ட பாலம் இப்போ வரைக்கும் எப்படி கம்பீரமாக உறுதியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போவுமே இதால் வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டு தான் வருது.
அங்கால வந்து பிரதான பாலம், இந்த புதுசாக போடப்பட்ட பாலம் இங்கே இருக்குது. அதுக்குள்ளலாம் இப்போ வாகனங்கள் எல்லாம் போய் வருது. சரி பாருங்க, எக்கச்சக்கமான ஆக்கள் வேண்டி இதில் பிடிக்கணும். எங்கடையில் வந்துட்டு இந்த இரை போடாமல் அந்த மினுங்கிற அந்த இதை வச்சு தான் போட்டிருக்கிறோம். பார்ப்போம். மிதப்பு வலி வந்துடும். இங்கெல்லாம் நின்று பிடிச்சி கொண்டிருக்கிறோம். மற்றது அப்படியே பாலத்துக்கு கீழே வந்துட்டோம். இவங்க போனவங்களை காண இல்லை, நான் பாலத்துக்கு கீழே நிற்கிறேன். அந்த பக்கத்தால் அப்படியே வந்து நாங்கள் வந்து அப்படியே பாலத்துக்கு கீழே நிற்கிறேன். போனபடி எங்களை காண இல்லை. சரி, நான் புவனேஸ்வரனாவே அந்த பக்கம் போயிடணுமோ தெரியலை. பாலத்துக்கு கீழே உண்மையிலே பெரிய ஏரியா. இங்கே பாருங்க. மற்றது இந்த இடத்துல முந்தி சூசைட் எல்லாம் பண்ணுறவ இந்த இடத்த பயங்கர ஆழம். ஸோ சூசைட் எல்லாம் முந்தி நடந்திருக்கு கணக்கு இந்த இடங்களில். ஐயோ, உங்களை தானே ஐயா தேடிக்கொண்டிருக்கிறோம். காணையில் ஏண்டாங்க தான் இருக்கிறோம். அங்கால விட்டு இஞ்சால வந்துட்டீங்க. மீன் பிடிபட்டதா? அதுக்கு தான் முயற்சி செஞ்சு வந்துருக்கோம். அவரை கேட்டிருக்கலாமே ஏதாவது டிப்ஸ்? அவர் தான் கேட்டுருக்கேன். என்ன சொன்னவே? போடுங்க அப்படி வேணும், இதுக்கு பிடிபடுமென்னு சொன்னவையா? இரே போடாமல் வேண்டார் பார்ப்போம். அது மீன் பிடிக்கிறதுக்கு போடுறோம். அந்த அங்கே ஒரு ஜெலிஃபிஷ் ஒன்று. அங்கே ஜெலிஃபிஷ். அது ஜெலிஃபிஷ் சாப்பிடலாடா. இப்போ இதில் தூண்டில் போட கொண்டு வந்திருக்கிறோம். இதில் அந்த மினுங்கிற மாதிரி ஒரு இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தந்தவை இருந்தாலுமே நாங்கள் அதில் ரன்னாட்டு அந்த பாசி வந்து எடுத்துருக்கோம். ராலும் போடுவீங்க, என்ன ராலும் போடுவீங்க, ரால் மற்றது மண்புழு எல்லாம் போடுவீங்க. இதுதான் முதல் தடவை ஸ்டிக் யூஸ் பண்ணுறது. புவனேஸ்வரனா தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. கயன் கடும் மீன் பிடியா கிடக்கு. இதுக்கு வந்து பயங்கர பொறுமை வேணும். ஆனால் இல்லையண்டா மீன் பிடிபடா. இவ்வளோ நேரமாக அதில் நிற்கணும். அதில் 1-2 பேர் தான் இப்போ நாங்கள் வந்த பிறகு மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ அதில் அப்படியே போட்டுட்டு நிற்கணும் பாருங்க. நல்லா இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸுக்கு செய்யலாம். நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்கும். கண்ணுக்கு மாட்டுப்பட்டுருமண்ணா, கண்ணை அப்படியே பிச்சு கொண்டு போகிற மீனுக்கு தான் இறையாக போயிடும். இதில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு எங்களோட ஃபிஷ்ஷிங்க்கு வந்த கிஃப்ட். ஸோ இதுக்குள்ளேயே கத்திரிக்கோள் தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்குது. இந்த பிராண்ட் வந்து இதுதான். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. பைல்டிமா. பில்டிம். ஐக்கு ப்ரொனவுன்ஸ் இல்லையோ எனக்கே தெரியலை. வடிவா பார்க்குறாக்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இவ்வளோ டூல்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து சுத்தக்கூடிய மாதிரி. அவை வச்சுருக்கிறது அங்கால வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய மாதிரி ரோட் வச்சுருக்கணும். தடி மட்டும் வச்சுருக்கேன். அடிக்கும் போது இதில் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டுறான் இன்ஸ்டாகிராம்லேயும் டிக்டாக்லேயும். இதில் நின்று மீன் பிடிக்கிறோம்னு சொல்லி. ஸோ இதில் ஒரு அண்ணா வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் உங்களோட சேனல்லாம் பார்த்துருக்குறேன். பார்த்தா நீங்கள் நான் எப்படி அவ்வளோ குயிக்காக எடிட் பண்ணுறீங்க? வேறு என்ன செய்கிற, ஓடத்தானே வேணும். எதில் பார்த்தீங்க? டிக்டாக், இன்ஸ்டாலையா? இல்லை, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ஸ்டாவில் பார்த்தேன். இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அது இப்போ தான் போஸ்ட் பண்ணி நான் இப்போ போட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருக்காது. அவன் நான் இதில் 4 கிலோமீட்டர் வேன் இருந்தது. அவன் வேனை பார்த்துட்டு சரி வைஃப் கடலில் நின்றா கொஞ்சம் நிற்கிறாங்க போய் பார்த்துட்டு வரும். ரைட் ரைட். ஃபர்ஸ்ட்டாக இன்ஸ்டாவில் பார்த்தேன். அவன் இவர வீடியோ பார்த்தேன். மண்ணால் ஏங்க சும்மா டிரைவ் பண்ணுற மீன் அம்புடுதோ இல்லையோ தெரியல. ஓட்டு அங்கே பெரிய மீன் பிடி வெட்டு, அங்கே பெரிய மீன் பிடி வெட்டு. அலசின்னா போட்ட தூண்டில ஜெரின் பிடி வெட்டா. அண்ணா கண்ணுக்கு எல்லாம் போயிருமண்ணா. இங்கே விட அதை திறந்து விடணும். அதை லொக்க துறக்கணுமண்ணா. அந்த லொக்க துறவுங்க. இந்த லொக்க துறந்துட்டு அதை இது கையால் இதில் பிடிங்க. பொறுங்க, நாங்கள் போனால் அப்புறம் பேசிக்கோங்க. அண்ணா என்னண்ணா அது அதுலேயே நிற்கி அந்த லொக்க துறக்கணுமண்ணா அமர்த்தி.
இதை ஃபுல்லாக துறவுங்க, அது லொப்பிலும் இங்கே அதில் சிக்கடிக்க வச்சுருக்காங்க. அலசினா போட்டது ஒன்று இல்லை, பெரிய மீன் சரின்னு மாட்டுப்பட்டு சந்தைக்கு போவோம், மீன் பண்ணுவோமா? தலங்க அண்ணா ஒரு அடியாக தள்ளி போய் விளையாட மாட்டான். நான் சொல்கிறதாவது கேட்க விட மாட்டான். ஆட தெரியாத சிலுக்கு மேடையில் அங்கே சிக்க போகுது மேல் பக்கத்தால். மீன் பிடிக்க தேவை பொறுமை. நீண்ட நேரம் முயற்சிக்கு பிறகு தெரியுது, இப்ப தெரியும். இப்ப அதை அமர்த்தி விடுங்க. சந்தையில் ஒன்று வாங்கிட்டு வரேன்னா கொழுவிட்டு தூக்கின மாதிரி காட்டி விடுவோம். இல்லை தன்னாட்டங்க. இந்த அண்ணா வந்துட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு, சஜி ட்ராவல் விளாக்ஸ்ன்னு சொல்லி ட்ராவல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக போட்டிருக்காரு. 37 வீடியோக்கள் போட்டிருக்கார். கட்டாயமாக போய் பாருங்க, ட்ராவல் வீடியோஸ் நல்லா இருக்கும் தானே. ஸோ ட்ராவல் ஆடியன்ஸ் என்ன பார்க்குறீங்க, கட்டாயமாக போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கெங்கே போய் வீடியோ போட்டிருக்கீங்கண்ணா? இப்போ ஸ்ரீலங்காவில் ஹில் கண்ட்ரி கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிளான் வந்து நார்த்தன் ஈஸ்டர்ன் இப்போ அடுத்த பிளான் இருக்கு. ஒருக்கா இந்தியா போயிட்டு வந்தாங்க. இந்தியா போயிட்டு மதுரை, சென்னை, பாண்டிச்சேரி 3 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்தாங்க. தஞ்சாவூர் போனாங்க. நான் மெயினாக போனது தஞ்சாவூர் கோயிலுக்கு, அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ உங்களை பார்த்தவொடனே சந்தோஷத்தில் ஓடி வந்து மீட் பண்ணுறதுக்கு, ஏன்னா நீங்களாம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அப்படி இல்லை யாரும் செய்யலாம், எங்களுக்கு கொஞ்சம் பேர் இன்ஸ்பிரேஷன். ஓகே, சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நீங்கள் எங்கட ஊருக்கு வந்திருக்கீங்க, மட்டக்களப்புக்கு. ஸோ உங்களை பார்க்கறதுக்கு தான் ஓடி வந்திருக்கேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணாக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பிளான் இருக்கு, எல்லாமே வரும் கொஞ்ச நாள்ல. சரியா, தேங்க்யூ. அப்பா பெரிய திமிங்கலம் அதுக்கு ஒன்றே போடுவோம். அகரியம்மா சட்டி வர மாட்டேன். இங்கே இந்த அண்ணா கணக்கு மீன் பிடிச்சிருக்காரு. சரியா அவ்வளோ நம்மளோட இந்த மீன் கட்டினது 2 பேரும் மறுபடி மீனை கட்டி எடுத்தது நல்ல அனுபவம் இருக்குது போல். நல்ல அனுபவம் இருக்குது தானே. இந்த அண்ணனுக்கு மட்டும்தான் கணக்கு மீன் பட்டிருக்கு. ஓட்ட நீரோட்டத்துக்கு இதில் அந்த அண்ணா அடுத்த மீனுமே பிடிச்சிட்டார். எத்தனை மணிலேருந்து நிற்கிறார்? மாட்டுமா கண்ணீரமாக இருந்து பிடிக்கணும். இந்த டீப் சீ ஃபிஷிங் எல்லாம் இருக்குது. ஆழ்கடலுக்கெல்லாம் போயிட்டு அந்த போட்லேயே தூண்டில் எல்லாம் அறிஞ்சு பிடிக்கணும். அது டக்குன்னு அறிவினும். மற்றது இந்த கப்பலில் மரைன் இன்ஜினியரிங், மற்றது அந்த இது கோர்ஸ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் கடலில் 6 மாதம் தரையில் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது தானே. ஸோ அதை வந்துட்டு கடலில் போய்க்கல, கடலில் எல்லாம் மீன் பிடிப்பினும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சும்மா சோஷியல் மீடியாக்களில் தட்டைகளில் வெறும் பெரிய மீன், டூனா ஃபிஷ் அதுகள் எல்லாமே பிடிப்பிடும். பெருங்கடல்கள், ஆழ்கடல்களில் வந்து பிடிக்காது. இப்போ உயிர் ரப்பர் தானே, அதனால் வந்து பிடிக்காது. என்னென்ன சுற்றுவீங்க இந்த பாசிங்க? இப்படி இருக்க வேண்டியது இப்படி இனி பிடிக்க விடாது பாசியில். இப்படி இனி டைம் ஆகிடுது. ரைட் அதுக்கு ஒரு டைம் இருக்குது. கன நேரமாக நாங்கள் போட ட்ரை பண்ணாங்க, எங்களுக்கு எதுவுமே மாட்டே இல்லை. அங்கால என் அண்ணா மாதிரி சொன்ன வேணுண்டா அதில் வந்து இந்த மினுங்கிற மாதிரி ஒன்று தானே நாங்கள் போட்டாங்க. அது வந்துட்டு போட்டால் இந்த டைமுக்கு படாதாம், ராளதுகள் போட்டால் தான் படுமா. மற்றது பாசி தான் நாங்கள் போட்டு ட்ரை பண்ணினாங்க. ஸோ வந்துட்டு இவ்வளோ காலமாக அனுபவத்தில் சொல்லிட்டு போயினோம். இது நல்லா இருக்கும், சின்ன ஒரு ஹொபி மாதிரி உங்களோட பொழுதுபோக்காக செய்யலாம். இதில் வந்துட்டு பிடிச்சு கொண்டு போய் அங்கால போயிட்டு விற்கணும். ஸோ அதை வந்து இதை தொழில் நிமித்தமாக செய்யணும். இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் தம்பி ஒரு ஆள் வந்திருக்கிறார். அங்கால வந்துட்டு ஒரு அண்ணா வந்திருக்கார். எக்கச்சக்கமான ஆட்கள் வந்திருக்கணும். கதைச்சு கணக்க விஷயங்கள் எல்லாம் சொன்ன வேண்டிய ஆஃப்ரிக்கா பயணம் அது இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த அண்ணா வந்துட்டு ஜெசியனான வீடியோலேருந்து எல்லாட்ட வீடியோவும் பார்க்குறத. ஸோ வந்துட்டு இதில் காய்ச்சி கொண்டு நிற்கிறோம். இந்த பாலத்தடியெலாம் நிற்கிறோம்.
கஜனா வந்துட்டு இருந்தவர் கஜனா திடீரென்று ஆப்பிரிக்காலாம் அந்த சீரீஸ் தான் வெளி மாவட்டம் இங்காலையுமே எக்கச்சக்கமான அண்ணாமார் வந்துட்டு வேனை பாக்கினோம் இந்த கல்லடி பாலத்தில் கணக்கு பேர் 2 பாக்கினோம் போட்டோமா அதில் நிற்கல கொஞ்ச நேரம் விளைப்பாடினாங்க தானே அப்போ வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இரவுக்கு வந்துட்டு சாப்பிட கூப்பிட்டுருந்தவன் இந்த வீட்டை ஸோ அவன் இந்த ஃபேமிலி எல்லாருமே வீடியோ பார்க்குறவன் அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போ இங்கே வந்தனாங்க ஆரையம்பதி என்ற இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் வந்திருந்தனாங்க அங்கே வந்துட்டு எங்களுக்கு இரவு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் திருப்ப போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்துட்டு பட்டிக்குளோவில் தான் நாங்கள் தங்க போகிறோம் குறிப்பாக வந்துட்டு 2 இடம் யோசிச்சு வச்சிருக்கிறோம் ஒன்று வந்து காந்தி பார்க் அப்படி இல்லைன்னு சொன்னால் கல்லடி பீச் ஸோ 2 இடத்துல ஏதாவது இடத்துல நாங்கள் தங்க போகிறோம் இப்போ காத்தான்குடி டவுனை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் சரி அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தேன் எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும்